என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்குதான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு சொன்னவர் நமது தந்தை காந்தியடிகள். இன்னைக்கு பயங்கரமா ட்ரோலா இருக்கு. பிரேமலதா அக்கா தேவையில்லாதத பேசி வம்புல மாட்டிக்கிட்டாங்க. இது பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற போராட்டம். இந்த அம்மா மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. திடீர்னு பயங்கரமா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. எங்க அண்ணா ஆட்சியில என்ன குறைய கண்டுட்டீங்க, இன்னும் ஒன்னே ஒண்ணு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, போதை கலாச்சாரம் தலை விரிச்சாடுது, இதை தவிர்த்துட்டு வேற என்ன குற்றம் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவங்களே பாத்தீங்கன்னா சேம் சைட் கோல் போட்டுக்கிட்டாங்க. இன்னைக்கு அது போல தமிழ்நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. அதுவும் இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன், எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. இதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது இந்த ஆட்சியின் மேல. அந்த இடத்துல முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் முக சுளிப்பு பயங்கரமாயி போச்சு. என்னடா இது அப்படின்னு. ரெண்டாவது அவங்க வீட்டுல பெரிய ஒரு முதல்வர் வீட்டுல பெரிய ஒரு பிரச்சனையாச்சுன்னு கேள்விப்பட்ட உதயநிதி ஸ்டாலின் ஒரு பக்கம், சபரீஷன் ஒரு பக்கம், எல்லாருமே கடுமையா வாக்குவாதம் பண்ணாங்க. திமுக கூட்டணியில போறதுக்கு முன்னாடி என்னன்னா, கஞ்சாவை கடத்துற ரவுடிகள் தான் திமுக அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கஞ்சா போதை கடத்துற ரவுடிகள் தான் திமுகன்னு சொல்லிட்டு மீண்டும் அதே கூட்டணியில போனதுக்கு இந்த அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. என்னன்னா, இதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, அதே நேரத்துல கஞ்சா தானே கடத்துறாங்க, இதை தவிர்த்து எங்க அண்ணா எல்லாத்தையும் கரெக்டா தானே பண்ணாரு. கஞ்சா கடத்தும் ரவுடிகளாக தான் இருக்கிறார்களே ஒழிய அந்த கட்சி என்ன ஒரு நல்ல உதாரணத்தை மக்களுக்கு எடுத்து கூறி இருக்கிறது என்பதை மக்கள் முன்னாடி நான் கேள்வி கேட்கிறேன். எது கேட்டாலும் நாங்கள் நல்ல கட்சி, யோக்கியமான கட்சி என்று சொல்கிறாரே முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே. நம்ம கிராம பக்கத்துல ஒரு பழமொழி உண்டு, யோக்கியன் வரான் சொம்பெடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லுவார். அது மாதிரி தன்னை யோக்கியராக காட்டிக்கொள்ளும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். டிவிகேவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா இந்த அம்மாவை துரோந்தர் அப்படின்னு சொல்லிட்டாரு.